வணக்கம். திரையரங்கம். வாழ 2 எப்பிக் ஆஃப் எ பில்லியன் பிரஸ். இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சேவின் எஸ்ஏ. இவருக்கு இது முதல் திரைப்படம். 4 பள்ளிக்கூட மாணவர்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. ஹசீர், ஆலன், அஜின், விநாயக் இவங்க 4 பேருமே நெருங்கிய நண்பர்கள். இந்த 4 பேரும் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆலனின் தங்கச்சி அந்த பள்ளிக்கூடத்திலே படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுடைய பேர் ஆஷ்னா. பள்ளிக்கூடத்துக்கு யாருமே செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாது அப்படின்றது மாதிரி ஒரு நிலை இருக்குது. இருந்தால் கூட யாருக்குமே தெரியாமல் செல்ஃபோனை பைக்குள்ளே மறைச்சி வச்சு அப்படின்ற காரியத்தை அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே செய்கிறாங்க. அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஆஷ்னா அப்படின்ற அந்த இளம் பெண் இருக்கால, பள்ளிக்கூட மாணவி, அவள் யாருக்குமே தெரியாமல் திரையரங்கில் போய் சினிமா படம் பார்க்க போனா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு அங்கே பள்ளிக்கூட ஆசிரியராக பணியாற்றக்கூடிய முஜீப், அவர் கொஞ்சம் கராரான ஆசிரியர். அவர் அந்த பொண்ணுகிட்ட இருக்கக்கூடிய செல்ஃபோனை வாங்கி அந்த பொண்ணை அவமானப்படுத்துகிற மாதிரி சில செயல்களை அவர் செய்கிறாரு. ஆஷ்னாவை பற்றி ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாரு. அவர் மட்டம் தட்டி பேசின உடனே பசங்க எல்லாருமே கடுப்பாகி போய் அங்கே மிகப்பெரிய கலவரம் உண்டாகி அந்த ஆசிரியரையே இந்த 4 மாணவர்களும் தாக்கிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் இன்னொரு ஆசிரியர். அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் மனோஜ். அதற்கு பிறகு போதைப் பொருட்களை அருந்தி அங்கு தங்களை எதிர்த்த மாணவர்களுடன் சண்டையிட்டு அந்த 4 மாணவர்களும் எதிர்பாராத பல காரியங்களை அந்த பள்ளிக்கூட வளாகத்தில் செய்து விடுகிறார்கள். படத்தினுடைய பிற்பகுதியில் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, அந்த தேர்வில் ஹசீர் மட்டும் தோல்வி அடைஞ்சிடறான். மற்றவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஏதோ மதிப்பெண்களை வாங்கி தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள். பல கசப்பான சம்பவங்களுடன் இவர்களுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. படிப்பு முடிந்த பிறகு அஜின் துபாய்க்கு வேலைக்கு போயிடுறான். அங்கு ஏற்கனவே அவனுடைய அண்ணன் அங்கு வேலையில் இருக்கிறான். அவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டங்களுடன் துபாயில் வாழ்கிறார்கள் என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். ஆலன், விநாயக் இவங்க 2 பேரும் வேலை தேடி யூகேக்கு செல்கிறார்கள். சென்ற இடத்தில் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. அங்கு மிகவும் கஷ்ட வாழ்க்கையை அவர்கள் இருவரும் வாழ வேண்டிய நிலை உண்டாகிறது. விநாயக் அங்கு இருக்கும்போது கேரளத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு மரணத்தை தழுவி விடுகிறார். பள்ளிக்கூட தேர்வில் தோல்வி அடைந்த ஹசீர் திருமணம் நடைபெறக்கூடிய இடங்களில் சமையல் வேலையை பார்க்க வேண்டிய நிலை உண்டாகிறது. அப்போது ஒரு திருமண மண்டபத்தில் அவன் உயிருக்குயிராக காதலிக்கக்கூடிய ஷைனா என்ற இளம் பெண்ணை பார்க்கிறான். அவளை பார்த்து அவன் காதல் உணர்வுடன் பேசுகிறான். அந்த காட்சியை பார்க்க நேர்ந்த அந்த இளம்பெண்ணின் அண்ணனான அமீன் தன்னுடைய நண்பர்களுடன் ஹசீரை பலமாக தாக்குகிறான். தன்னை தாக்கிய அமீனையும் அவனுடைய நண்பர்களையும் திரும்ப தாக்குவதற்கு எப்படிப்பட்ட முயற்சியில் ஹசீர் ஈடுபடுகிறான் என்பதையும் காட்சிகளாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள். படத்தினுடைய பிற்பகுதியில் ஹசீர் தன்னுடைய அன்பிற்குரிய தம்பியுடன் எப்படி ஆழமான பாசத்துடன் உரையாடுகிறான் என்பதை பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு அளவற்ற மரியாதை உண்டாகிறது. ஷைனாவை தன்னுடைய வாழ்க்கையில் இணைத்து கொள்ளக்கூடிய நிலையில் தான் இப்போது இல்லை என்பதை உணரக்கூடிய ஹசீர் அவளிடமே நேரடியாக சென்று, நாம் வாழ்க்கையில் இணைவதற்கான வாய்ப்பு இப்போது இல்லை, உனக்கேற்ற பொருத்தமான ஒரு இளைஞனை நீ பார்த்து அருமையான வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று அவன் கூறக்கூடிய காட்சி படத்தில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு மிகச்சிறந்த காட்சி. உயர்நிலை பள்ளியில் படித்த 4 மாணவர்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு பிறகு அந்த 4 மாணவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது என்பதை உயிரோட்டத்துடன் நமக்கு முன்னால் காட்டியிருக்கிறார்கள். ஹசீர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளைஞரின் பெயர் ஹசீர் ஹெச். படம் முழுக்க தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி நமக்கு முன்னால் அந்த கதாபாத்திரத்தை ஆழமாக
இந்த இளைஞர் உலாவ விட்டிருக்கிறார். ஆலன் பின் சிராஜ் இவர்தான் ஆலன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளைஞர். மிகவும் அருமையாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை இவர் உண்டாக்கி இருக்கிறார். அஜின் ஜாய் இவர்தான் அஜின் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளைஞர். தன்னுடைய தனித்துவ நடிப்பு திறமையை இந்த கதாபாத்திரத்திற்கு வழங்கி நம்முடைய பாராட்டுக்களை இந்த இளைஞர் பெறுகிறார். விநாயக் வி இவர்தான் விநாயக் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளைஞர். இவர் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கடுமையான கட்டங்களை சந்திக்கிறார் என பார்க்கும்போது இந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு பரிதாப உணர்ச்சி உண்டாகிறது. முஜீப் என்ற ஆசிரியர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் விஜய் பாபு. அந்த ஆசிரியர் கதாபாத்திரத்திற்கு விஜய் பாபு தன்னுடைய ஈடற்ற நடிப்பால் சிறப்பை சேர்த்திருக்கிறார். மனோஜ் என்ற ஆசிரியர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அஜு வர்கீஸ். மிகவும் இயல்பாக நடிக்கக்கூடிய இந்த நடிகருடைய அருமையான நடிப்பு திறமையை இந்த கதாபாத்திரத்தில் நம்மால் உணர முடிகிறது. விநாயக்கின் தந்தையாக நடித்திருப்பவர் பிஜு குட்டன். தன் மகனுக்காக எந்த அளவிற்கு இந்த தந்தை கஷ்டப்படுகிறார் என்பதை பார்க்கும்போது நம்முடைய மனங்களில் இனம் புரியாத ஒரு இரக்க உணர்வு உண்டாகிறது. காவல்துறை அதிகாரி சேவியர் அலெக்சாண்டர் என்ற கதாபாத்திரத்தில் பிரேமம் படத்தினுடைய இயக்குனரான அல்ஃபோன்ஸ் புத்திரன் நடித்திருக்கிறார். மிகவும் அருமையான கதாபாத்திரம் இவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தண்டனையை அளித்த ஆசிரியர் முஜீபை பார்த்து அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கின்றனவே, அந்த காட்சி நமக்கு கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அல்ஃபோன்ஸ் புத்திரன் மிகவும் சிறப்பாக தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக உயிர் தந்திருக்கிறார். ஏஞ்சல் மெரின் இவர்தான் ஷைனா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளம் நடிகை. அழகாக இருக்கிறார். அருமையாக அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் உயிர் தந்திருக்கிறார். வேதா சங்கர் இவர்தான் ஆஷ்னா என்ற இளம் பெண்ணாக நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரம் நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிவதற்கு இவருடைய நடிப்பு திறமை ஒரு பிரதான காரணம். பென்னி என்ற கதாபாத்திரத்தில் ரவீந்தர் நடித்திருக்கிறார். மிகவும் சிறப்பாக ரவீந்தர் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அகில் லைலா சுரன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இவருடைய மிகச்சிறந்த ஒளிப்பதிவு திறமையை படத்தின் அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. கண்ணன் மோகன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி காட்சி வரை சிறிது கூட படம் போரடிக்காமல் இருக்கிறது என்பதிலிருந்தே இவருடைய மிகச்சிறந்த படத்தொகுப்பு திறமையை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏ டீம் இந்த குழுதான் இந்த திரைப்படத்திற்கு பின்னணி இசையை அமைத்திருக்கிறது. அருமையாக பின்னணி இசை இருக்கிறது என்று நமக்கு பாராட்ட தோன்றுகிறது. எர்ணாகுளம், யுனைடெட் அரேபியா எமிரேட்ஸ், ஜார்ஜியா ஆகிய இடங்களில் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று இருக்கிறது. 4 பள்ளிக்கூட மாணவர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை சாவின் எஸ்ஏ மிகவும் அருமையாக இயக்கியிருக்கிறார். அதற்காக நாம் இவரை பாராட்டலாம். வாழ 2 பயோபிக் ஆஃப் எ பில்லியன் பிரஸ் என்ற மலையாள திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். நிச்சயம் இந்த திரைப்படம் உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும்.